ஜாய் டிவி வழங்கும் லென்த் கால சிறப்பு பட்டிமன்றம். இந்த நாளில் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அனைவரும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜாய் டிவி சிறப்பு மிகுந்த ஒரு தொலைக்காட்சியாக இந்தியாவில் வலம் வருகிறது. இதன் வழியாக கோடிக்கணக்கான மக்கள் ஜெபத்தினாலும் வசனங்களை கேட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதில் அநேக நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பி ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதில் பட்டிமன்றத்தின் வழியாகவும் தேவனுடைய வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளும் ஜனங்கள் வீடுகளுக்குள்ளும் செல்லும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறபடி அநேக வார்த்தைகளை இங்கே ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறார்கள். ஜாய் டிவி மகிழ்ச்சியுடன் வழங்கும் லென்த் கால சிறப்பு சிறந்த பட்டிமன்றம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பு மற்ற காரியங்கள் எல்லாம் ஜாய் டிவியே பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடுவராக நம்முடைய மத்தியிலே இருக்கிறதான ரெவரண்ட் டாக்டர் ஜேம்ஸ் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரலோக பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தர் நடத்துவீராக. பேசுகிறவர்கள் மூலமாக கர்த்தர் பேசி என்ன வார்த்தைகள், வசனங்கள், என்ன அறிவுரைகள், ஆலோசனைகள் சொல்ல இருக்கிறீரோ அதை கர்த்தர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இழந்து காலத்தில் இந்த வேத தியான சிறப்பு பட்டிமன்றத்தை நீர் மேலும் மேலும் ஆசீர்வதியும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய நடுவர் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஜாய் டிவி ஆனது இந்த நாளில் பொதுவாக இந்த தபசு நாட்கள், தவக்காலம், லென்த் டேஸ், இந்த நாட்களில் இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் இந்த டிவி மூலமாக நடத்துகிறது, ஒளிபரப்புகிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆனால் என்ன ஒரு காரியம்னா, இயேசு சிலுவையில் அறைந்த நேரத்தில் சிந்தின இரத்தமானாலும் சரி, சொன்ன வார்த்தையானாலும் சரி, அது மகிழ்ச்சியான காரியம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுவாரானா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அப்படி சரீரத்திலேருந்து ரத்தம் வழிந்ததுன்னா அது எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை வடிஞ்சிருக்கும். ஆக இந்த ஃபீலிங்ஸ் நமக்கு வேணும், அதெல்லாம் மறந்துடாதீங்க. வார்த்தையை பற்றி பேசுகிறவங்களும் அந்த ஃபீலிங்ஸோடு பேசணும். ரத்தம்தான் சொல்கிறவங்களும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டதை அதை உணர்ந்து நாம் என்ன செய்யணும், அந்த கருத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. இல்லைன்னா நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ பிரயோஜனமாக இருக்காது. அதனால் இது எந்த விதத்துலேயும் ஒரு லென்த் டேஸ் தவக்கால நிகழ்ச்சிகள் எந்த விதத்துலையும் இதில் காமெடியாக போயிடக்கூடாது. இயேசு பாடுபட்டது, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. சாகும்போது சொல்கிறாருன்னா எப்படி இருந்திருக்கும், அவர் சாகும்போது அவருடைய சரீரத்திலேருந்து ரத்தம் வடிதுன்னா எப்படி இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம உணர்ந்து இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிகளை நாம் நடத்துவோம். தலைப்பு, விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் பலப்பட இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தமா, சிலுவையில் சொன்ன வார்த்தையா. இந்த ரெண்டு அணியில் அருமையான தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையை குறித்து நம்ம மத்தியில் பேசும்படி, வாதாடும்படி சுவிசேஷகர் மோசஸ் மகேந்திரன் வந்திருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தமே என்று வாதிடும்படி டாக்டர் அலோசியஸ் பென் ஆலிவர் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட அணியில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த அணியில் பாண்டியன் இருக்கிறார், திருமதி ஐஸ்வர்யா இருக்கிறார்கள். வார்த்தை என்ற அணியில் பிஷப் ஸ்டீபன் அவர்கள் இருக்கிறார்கள். இரத்தமே என்ற அணியில் ரெவரண்ட் கிறிஸ்தாஸ், பாஸ்டர் சிமியோன், ரெஸ்கியூ பால் இருக்கிறார்கள். முதல்ல இந்த அணியரை நாம் வரவேற்போம். கர்த்தர் இவர்கள் இந்த நாளில் பயன்படுத்துவார். இந்த நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சியை நம்முடைய ஜாய் டிவி நிறுவனமானது
இது தொடர்ந்து 3வது நிகழ்ச்சியாக இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. முதலாவது இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையே என்று வாதிடும்படி அணித்தலைவர் சுவிசேஷகர் மோசஸ் மகேந்திரன் அவரை அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களை பலப்படுத்துவது கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தமா, அல்லது கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையாய் என்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கிறோம். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பேசின வார்த்தையே ஒரு மனிதனை பலப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாளிலே பேச வந்திருக்கிறேன். இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற அருமையான அவை தலைவர் நடுவர் அவர்களுக்கு என் முதற்கண் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இரத்தமே என்று சொல்லி பேச வந்திருக்கிற அருமையான அந்த அணியின் தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடன் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும். கல்வாரி சிலுவையில் நாம் பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனம் 43வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அங்கே பாவங்களை செய்த 2 கல்வர்கள் இயேசு கிறிஸ்துவினோட கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு மரண தருவாயில் அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த கல்வனில் ஒருவன் சொல்லுகிறான், நாமோ பாவத்தை செய்தது நிமித்தமாய் இந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பாவம் அறியாத இவரோ மரணத்துக்கு ஏதுவான ஆக்கினைக்கு தள்ளப்பட்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே இருவர் பேசி கொண்டிருக்கிறது நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் பாவத்தில் கிடக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆனால் கல்வாரி சிலுவையில் பாருங்க, அங்கே பாவத்தை செய்து அங்கே கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கல்வரை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இன்று என்னோட எங்க இருப்பீங்க? பரதேசியில் இருப்பீர்கள். பாருங்க, அங்கே அடிக்கப்பட்டு நாம் மரணத்துக்கு ஏதுவாக அங்கே அடிக்கப்பட்டு சாக போகிறோம். அந்த மரண தருவாயை நோக்கி கொண்டிருந்த அந்த கல்வர்களில் ஒருவனை அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவனை பலப்படுத்துகிறது. நடுவர் அவர்களே, அங்கே வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால் ஒரு மனிதனை, ஒரு கிறிஸ்தவர்களை, விசுவாசிகளை எது பலப்படுத்தும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி சிலுவையில் பேசின வார்த்தைகளே. அது மாத்திரமல்ல, நிறைய காரியங்கள் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் அங்கே ஆண்டோடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறது. வியாதியாக இருக்கிறான், இந்த வியாதியாக இருக்கிற அந்த மகனுக்காக ஒரு 100க்கு அதிபதி அங்கே இயேசுவினிடத்தில் போய் வேண்டிக் கொள்ளுகிறார். அப்போ அங்கே சொல்கிறான், நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் யாரும் இல்லை, பாத்திரவான் அல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன ஆவாங்க? சொஸ்தமாவான். அங்கே வார்த்தை தாங்க சுகமாக்குச்சு, வார்த்தை தாங்க அவனுக்கு விடுதலை கொடுத்துச்சு. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கும். ஐயா, எந்த அணியில் இருக்கிறீங்க நீங்க? வார்த்தையில் இருக்கிறீங்களா? நான் வார்த்தையில் இருக்கிறேன். இப்போ ரத்தத்தை பற்றி பேச வந்திருக்காங்க. வார்த்தை தான் ஒரு மனுஷனை பலப்படுத்தும் என்று சொல்லி
என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா நல்லா பேசிட்டாரு. இதையும் கொஞ்சம் அவங்களையும் சப்போர்ட் பண்ணிட்டாரு, ரத்தத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டாரு. நல்லது, நல்லா பேசுகிறீங்க. இப்போது இரத்தமே என்ற அணித்தலைவர் டாக்டர் அலோசியஸ் அவர்கள் வந்து இரத்தம்தான் வாதாடுவார்கள். வாங்க ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அலுவலருக்கும் ராஜா அவர்களுக்கும் எதிரணியிலே பேசி கொண்டிருக்கிற அனைத்து போதகர்களுக்கும் என்னோடு கூட இணைந்து என்னை பலப்படுத்தும்படியாய் வந்திருக்கிற எனது இரத்தத்தை பேசக்கூடிய எனது சகோதரர்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் மக்களுக்கு நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் ஒருவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது என்று நாங்கள் பேசும்படியாய் வந்திருக்கிறோம். எதிரணியிலே பேசிய தலைவர் அவர்கள், வார்த்தை குறித்து பேசக்கூடிய தலைவர்கள் ஆரம்பம் முதலாயே முடிவதற்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களை மீட்கும், இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் உங்களை பலப்படுத்தும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களை எல்லாவற்றையும் செய்யும் என்று அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். அவருக்கு அந்த பக்கம் ஒரு சேரை போட்டு 5வது நபராய் நீங்கள் உட்கார வைத்தீர்கள் என்றால் அது நல்லா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தலைவர் அவர்களே எங்கள் பக்கம் வந்துவிட்ட போது தலைவரை பின்தொடர்ந்து இருப்பவர்களும் அனைவரும் சேரை எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் வர வேண்டும் என்றும் நான் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பக்கமே போட்டுருவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் என்பது இரத்தத்திற்கான ஒரு வல்லமை என்பதையும் இரத்தத்து குறித்த முக்கியத்துவத்தையும் இரத்தம் எப்படியாய் எந்த விதமாய் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனையும் அந்நாள் துவங்கி ஆதாம் துவங்கி கடைசி மனுஷன் மட்டும் ரத்தம் செய்திருக்கிற மிகப்பெரிய தியாகத்தை நான் எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன். என்னவென்றால் உலகத்தில் ரத்தம் நிறைய மனுஷன் சிந்திருக்கிறாங்க, மூத்த போதகர்கள் சிந்திருக்கிறாங்க, மனுஷன் சிந்திருக்கிறான், எல்லாருமே சிந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாரை காட்டிலும் ஒரு மனுஷனுடைய ரத்தம் மாத்திரம் கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தப்பட்டது. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் மனித குலத்தை மீட்கிறதற்காக போராடினது அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. ஏன்னா அடுத்தது குத்துறான், ரத்தம் வர்றதுக்கு இல்லை, செந்நீர் தான் வருது, முடிஞ்சு போச்சு. தண்ணி வர்றவளுக்கு ரத்தம் மொத்தம் வெளியே வந்துருச்சு. அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எதிரணியிலே பேசக்கூடிய உங்கள் எல்லாவரையும் மீட்கவும், எங்களை மீட்கவும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்கவும் பாடுபட்டது இந்த ரத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ரத்தம் பிலாத்துவின் வீட்டிலிருந்து கொல்கத்தா வரைக்கும் கிட்டத்தட்ட 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தெருவெல்லாம் சிந்தப்பட்டது. இந்த ரத்தத்தை குறித்ததான சாட்சி தெருவில் இருந்த மனிதர்கள் எல்லாம் கொள்ளவில்லை, அந்த தெருவே பேசுது என் இயேசு சிந்திய ரத்தத்தை பார்த்து. அந்த கொல்கத்தா மலையே சேர்ந்து செல்லுது என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்து, சிலுவையே சொல்லுது என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்து. எதிரணி தலைவர்கள் பேசும்போது பக்கத்தில் இருந்த ஒரு கல்வனை இந்த வார்த்தையை பலப்படுத்துறது, கல்வன் வார்த்தையை பலப்படுத்துறது நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கல்வன் அதற்கு முன்பதாக இயேசு அந்த வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக அவர் அடிக்கப்பட்டு சிந்தப்பட்ட ரத்தம். நம்ம எல்லாம் பாவி, நம்ம அடிப்படுறோம் உதப்படுறோம், கரெக்டு. அவர் பரிசுத்தமாக குற்றமற்ற ரத்தத்தை ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை பார்த்து தான் அவன் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திரும்புகிறான். அப்பா நீங்கள் வந்தீங்கன்னா என்ன கொஞ்சம் நினச்சிங்கன்னு அவன் கன்ஃபெஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் வார்த்தையை கொடுக்குறார். அப்போ ரத்தம் தான் முதலாவது பேசுது. ஆதாம் துவங்கி அவன் இடறின போது அடிக்கப்பட்ட அந்த ரத்தம், அவனுக்காக அடிக்கப்பட்டு அவனை தேய்ச்சின அந்த ரத்தம் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட பின்தொடர்ந்து வருகிறது. யாத்திராகமத்தில் மோசே ரத்தத்தை எடுத்து தெளித்து, யாத்திராகமம் 24 6 to 14 பார்த்தீங்கன்னா ரத்தத்தை எடுத்து தெளித்து இந்த ரத்தம் தான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறது, அதுதான் இந்த ரத்தம்னு சொல்கிறாரு. சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆதாம் துவங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் லிட்ரலாக 4000 வருஷமும் இந்த ரத்தம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் மீட்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நான் வர்றேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல வார்த்தை தான் ஒருவரை தேற்றினது, வார்த்தை தான் ஒருத்தர் இல்லை. நான் ஓப்பனாகவே கேட்குறேன் ஐயா,
உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன். நடுவர்களே உங்களை பார்த்தும் ஒரு கேள்வி கேட்குறேன். ஜனங்களே நான் உங்களை பார்த்தும் ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா தலைவர்களே நான் உங்களை பார்த்தும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து முதல்ல வார்த்தை தான் பேசினார். எப்பா இந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிடாதீங்க ஐயா, அந்த மரத்து கனிக்கிட்ட போகாதீங்க ஐயான்னு சொன்னார். அந்த வார்த்தையை அந்த பையனுங்க அப்பயே மதிக்கல. அப்போலேருந்து நோவாவின் காலம் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வார்த்தையை மதிக்கல. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து அடிக்கப்படும் வரைக்கும் இந்த வார்த்தை பேசப்படுகிறது, உரைக்கப்படுகிறது, தீர்க்கதரிசிகளால் சொல்லப்படுகிறது, வார்த்தை குறித்து மீண்டும் 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 உணர்த்தப்படுகிறது. கடைசியா எப்பா போங்கடாடி, உங்கள் எல்லாரையும் திருத்த முடியாது, இந்த திரியேக தேவர்களில் ஒருவராகிய அவர் எப்பா நீ போய் உன் ரத்தத்தை சிந்தினா தான் இவங்களே மீட்க முடியும். ஒரே தரம் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரே தரம் தான் மீட்பு உண்டாச்சு, பலமுறை மீட்பு இல்லை. ஒரே தரம் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உலகத்தை மீட்கும் என்று இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் அனுப்பி அவர் அடித்து அவர் ரத்தத்தை சிந்தத்தை வச்சு அந்த ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு மீட்பை உண்டாக்கிறார். அந்த ரத்தம் தான் இன்றைக்கும் நம்மளை பலப்படுத்துகிறது. அந்த ரத்தம் தான் நமக்கு அவருக்காய் பிதாவினிடத்திலே அனுதினமும் நமக்காய் பரிந்து பேசி அந்த இரத்த கரையோடு நின்று சாட்சி கொடுத்திருக்கிறது. அதனால நான் உங்களுக்காகவும் பாரத்தோடு சொல்லுகிறேன், இந்த ரத்தம் தான் உங்கள் அனைவரையும் பலப்படுத்துகிறேன் என்று பேசி என்னுடைய வாதத்தை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நடுவர்களே இப்போதும் சொல்லுகிறேன், ரத்தம் உங்களுக்குள் இல்லை என்றால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை என்றால் வார்த்தை இல்லை. ரத்தம் இருந்தால் மாத்திரமே உங்களோட ஜீவனோடு பேச முடியும். ரத்தத்தை குறித்து தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ரத்தமே சிறந்தது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சிறந்தது. பிளாத்து அரண்மனையிலிருந்து கொல்கத்தா வரைக்கும் அந்த இரத்தத்தினுடைய சாட்சி அருமையான அணித்தலைவர் சொன்னார்கள். ஆதாம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் வந்த பிறகும் அந்த இரத்தம் இன்றைக்கும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறது என்று அணித்தலைவர் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். இல்லை வார்த்தை தான் பேசும்படி இந்த அணியில் இருக்கிற அருமையான சகோதரி அவர்கள் ஐஸ்வர்யா அவர்கள் அழைக்கிறேன். இந்த நேரத்திலும் தேவனுடைய கர்த்தருக்கே மகிமை உண்டாகுவதாக. இந்த நேரத்திலும் சிலுவை தியானத்தின் நாட்களாக லெந்து நாட்களை குறித்து இயேசுவின் இரத்தமா வார்த்தையா என்று சொல்லி பேச வந்துள்ளேன். நான் வார்த்தைங்கிற வசனத்துக்குள்ளாய் பேச போகிறேன். அன்பு சகோதரன் இவ்வளோ நேரமாக மீட்டது இரத்தம் என்று சொல்லி அவர் அவைத்தவருக்கு கூட ஒரு ஜாக்கிரதையை சொல்லிவிட்டு போனார். ஏன்னா அன்பு சகோதரன் டாக்டராக இருக்கனால ரத்தத்தோட மகிமை என்னதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் வந்து ரத்தம் தான் ஒரு மனுஷனை வாழ வைக்க முடியும், ரத்தம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவான், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் மாம்சத்தின் ரத்தம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போயிட்டார் அன்பு சகோதரன். ஆனால் நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் தான் முக்கியம் சொல்லி நான் பேச வந்துள்ளேன். இப்போ பாருங்க, அநேக லெந்து நாட்கள்ல ஆண்டவர் அடிப்பட்ட ஐம்பூலத்தின் ரத்தத்தை குறித்து பேசவே இல்லை, சிலுவையில் அடிக்கப்பட்ட முள்முடிகளை குறித்து பேசல, கைகள் அடிக்கப்பட்டது பற்றி பேசல, வார்த்தைகளை தான் பேசினாங்க. தேவனுக்கு அந்த இடத்துல என்னென்ன வார்த்தை, 7 வார்த்தைகளை கொண்டு தான் இன்னைக்கு சபைகளில் பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த 7 வார்த்தைகள் தான் ஜனங்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி வார்த்தையாகவே இயேசு பேசுகிறார். ஆனால் அன்பு சகோதரர் அவர்கள் சொன்னாங்க ரத்தம் தான் அப்படின்னு. ஏன்னா மருத்துவர் தொழில ரத்தம் முக்கியம் அப்படிங்கிறத திருப்பி 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 அவர் ரத்தம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவியத்துக்குள்ள இருக்கிற நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவன் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப தேவனோட வார்த்தையில ஜீவன் இருக்கு அப்படி இருக்கிறத நான் அந்த இடத்துல வைக்கிற வாதமா வைக்கிற நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல, அவங்க சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, அந்த 6 கிலோமீட்டர் பக்கம் சிந்தின ரத்தத்தை குறித்து பேசினாங்க. அந்த 6 கிலோமீட்டர் சிந்தின ரத்தத்தில் எத்தனை ஜனங்கள் ரட்சிப்பு அடைஞ்சிருப்பாங்க? அந்த ரத்தம் சிந்தப்பட்ட இடத்துலலாம் ரட்சிப்பு உண்டாச்சுன்னா அந்த நேரத்தில் ஒருத்தருமே ரட்சிப்பு அடையலை. ஆனால் அந்த இடத்துல தேவன் கொல்கதா மலையில் கடந்து போகிற நேரத்திலிருந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரம் வரை உள்ள 7 வார்த்தைகளும் இன்னும் ஜீவனோடு இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் பலனா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்களை மனம் திரும்புவதற்கு ஏற்றதா இருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை தன் தாயை குறித்ததான வார்த்தை, தன் கசப்பு கலந்த காடியை குடித்த போது ஏற்றுக்கொண்ட வார்த்தை, அவர் முள்முடி சூடும் பொழுது அது அளிக்கப்பட்ட அந்த அடியின் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருட மனுஷனுக்கும் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்க, இந்த நாட்களில் கூட தாயை குறித்து நான் பெண்ணாக இருக்கிறபடினால தாய்மையை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
பாருங்க, தன் கூட இருந்த தன்னோட சீஷர்கள்ட்ட சொல்றாரு, இதோ ஒரு தாய், உன் தாய், இதோ உன் தாய் என்று சொல்லி இயேசுவோட தாயை ஒரு சீஷனுக்கு தாயாய் அர்ப்பணிக்கிறார். பாருங்க, தன்னோட வேலை முடிந்தது என்றது அவருக்கு தெரிந்ததுனால தன் தாய்க்கு ஒரு அன்பான மகன் வேணுங்கிறத இயேசு அந்த இடத்துல வெளிப்படுத்துறதுனால தான் இந்த நாட்கள் அநேக தாய்மார்கள் இந்த சிலுவை தியானத்தில் தன் பிள்ளைகளை குறித்து உடைந்து போகும் பொழுது சொல்லுவாங்க, இயேசுவானவரே தன்னுடைய காரியம் முடிந்த பொழுது தனக்கென்று ஒரு மகனை ஏற்படுத்தி வைத்தது போல ஆவியானவர் எனக்கு ஒரு ஜீவனுள்ள மகனாய் வைக்கிறார் என்று சொல்லி அநேக தாய்மார்கள் இங்கே பலன் அடைகிறாங்க. அதனால நான் சொல்றேன், என்னோட வாதமானது இயேசுடைய வார்த்தை தான் இந்த நாட்கள் நம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரை 2 நாட்களில் பேசப்படுகிறது. முற்றிலுமாய் தேவன் கொடுத்த 7 வார்த்தைகள் தான் மற்றவர்களை ரட்சிப்படையும் செய்து என் வாதத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். சகோதரர் நல்லா பேசுனாங்க. வார்த்தை தான், ரத்தம் அல்ல, வார்த்தை தான். ரத்தம் 7 கிலோமீட்டர் வரைக்கும் சிந்தினது யாரும் ரட்சிக்கப்படலை, அதுக்கு ஆதாரம் இல்லை, அது யாரும் பார்க்கல. இயேசுவின் ரத்தம் எப்போவுமே வீணாகாது, வார்த்தையும் வீணாகாது. இப்போ முடிவுக்கு வரல நான். இயேசுவின் ரத்தமும் வீணாகாது, இயேசுவின் வார்த்தையும் வீணாகாது. ஆகவே அது அவர் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, 7 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் யாரும் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. அது நமக்கு ஆராய்ச்சி இல்லை, தெரிஞ்சால் நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒவ்வொரு சபையிலும் இன்றைக்கும் 7 வார்த்தைகளை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க, அது நடந்து கொண்டிருக்கு, அது நல்லது தான். ஆகவே இந்த 7 வார்த்தைகள் தான், சிலுவையில் சொன்ன வார்த்தை தான் விசுவாச ஜீவியத்தில் விசுவாசிகளை கிறிஸ்தவர்களை பலப்படுத்துன்னு சொல்லி ஆணித்தரமாக நல்ல சத்தமாக நல்ல சவுண்டாக உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பேசிட்டு போயிருக்காங்க. இந்த அணியில் வாங்க, அடுத்து யார் இங்கேருந்து வரது? ரெவரண்ட் கிறிஸ்தாஸ். இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஜாய் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவனை பலப்படுத்துவது சிலுவையில் சிந்தின இரத்தமா அல்லது சிலுவையில் இயேசு பேசின வார்த்தைகளா? அருமையான இந்த பட்டிமன்றத்துக்கு தலைவராக இருக்கிறவர்களுக்கும் இங்கே அணியிலே அமர்ந்திருக்கிற எதிரணியில் அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் என்னோடு கூட அமர்ந்திருக்கிற என் அன்பு இளஞ்சிங்கங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். எதிரணியில் இருக்கிறவர்கள் 7 வார்த்தைகள் ஒரு கிறிஸ்தவனை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறார்களே தவிர இதுவரையில் 2 பேர் பேசியும் 7 வார்த்தை பேசவே இல்லை. நான் சொல்லிக்கொள்கிறேன், முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்றார். 2வது வார்த்தை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். 3வது வார்த்தை சொல்லும் முறை இதோ உன் தாய், இல்லைங்களா? 4வது வார்த்தை உங்களுக்கு தெரியும், ஏலி ஏலி சபக்தானி, இல்லை அந்த வார்த்தைகள் நமக்கு தெரியும். 5வது தாகமாக இருக்கிறேன். 6வது எல்லாம் முடிந்தது. 7வது பிதாவே உடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு 7 வார்த்தை. அந்த வார்த்தையை கூட அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளை பலப்படுத்துவதற்கான வார்த்தைகள் எதுவுமே இதில் நம்ம யாரும் பயன்படுத்துவதே கிடையாது. அதுதான் தரிசனமான உண்மை. ஆனால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று பேசாத ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்க முடியாது. ஏன்னா எப்பெல்லாம் பயப்படுறானோ, எப்பெல்லாம் பலன் இழந்து போறானோ, அப்பெல்லாம் சொல்லுகிற ஒரே வார்த்தை இயேசுவின் ரத்தமே. ஆக தலைவர்களே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எது ரிசல்ட்டு, எது ஜெயிச்சிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அன்பு சகோதரி சொன்னாங்க 6 கிலோமீட்டரு அதான் அந்த 6 கிலோமீட்டர் போனதுனால என்ன பாவமணி வந்துச்சா இல்லை ரட்சிப்பு வந்துச்சாக்கிறேன். இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் ரத்தம் கெத்செமனே தோட்டத்திலிருந்தே சிந்த தொடங்கிட்டு, கெத்செமனே தோட்டத்திலிருந்தே அதனுடைய வார்த்தைகளும் இங்கே இருக்குது, இல்லைங்களா? கெத்செமனே தோட்டம், முள்முடி சூட்டப்பட்ட பொழுது, வாரினால் அடிக்கப்பட்ட பொழுது, சிலுவையிலே அவர் கையிலும் காலிலும் ஆணிகள் கடாவப்படும் போது, சேவர்களால் விழாவில் குத்தின பொழுது என்று 5 இடங்களில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. 5 முறையும் 5 விதமான மீட்பை இந்த உலகிற்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு மீட்பை கொடுக்கிறது.
அப்புறம் சமாதானத்தை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, பரிசுத்தத்தை கொடுக்கிறது, நித்திய வாழ்க்கையை கொடுக்கிறது. இப்படி ஏராளமான வார்த்தைகள் இரத்தத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவனை பலப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அன்றாட வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் பிசாசையும் வியாதியையும் பலவிதமான போராட்டங்களை ஜெயிப்பதற்கு இயேசுவின் இரத்தமே உறுதுணையாக இருக்கிறது. அது பூமியில மட்டுமல்ல, பரலோகத்தில் என்றாவதற்கும் நித்திய வாழ்வுக்கும் இயேசுவின் ரத்தம் தானே தவிர, ஐயா இந்த வார்த்தை இயேசு சொன்னார் பூமியில், அந்த வார்த்தையை தூக்கிட்டு பிதா கிட்ட போனீங்களே யாருன்னு சரியாருன்றவர். இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கா உள்ளவா புரியுதுங்களா? இயேசுவின் ரத்தம் இருக்குதா, உனக்கு தான் மீட்பு, உனக்கு தான் பரலோகம். புரியுதுங்களா தலைவரே? புரிஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு? இப்போ சொல்லவே வேணாம், நாங்கள் 2 பேர் பேசி, எங்கள் அணித்தலைவரும் நாங்களும் பேசியுமே ஆல்ரெடி நாங்கள் விண்ணுக்கு, என்னன்னா விண்ணுக்கும் எங்கள் அணியின் விண்ணுக்கும் வித்திட்டு விட்டது என்பதை நான் இந்த உரையிலே சொல்லிக்கொண்டு என் உரை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நல்ல செய்தி சொன்னார். இயேசுவின் ரத்தம் பயந்து வரும்போதெல்லாம் இயேசு ரத்தம் வருதில்லை, நம்ம தான் ரொம்ப பயப்படுறோம் இல்லை. எப்பெல்லாம் பயம் வருதோ அப்போல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நம்ம சொல்கிறோம். உண்மைதான். ஆமாம், ரத்தத்துக்கு தான் பலன் வருது. இல்லை இப்போ வார்த்தைக்கும் பலன் வருதுன்னு நம்ம அணியில் இருக்கிற பிஷப்பையா வாங்க ஐயா, வார்த்தையில் தான் பலன் இருக்குன்னு சொல்லி அவர் வாதாடும்படி பிஷப் ஸ்டீபன் அவர்கள் வருகிறார்கள். இந்த நாளில் ஒரு சிறப்பு பட்டிமன்றமாக லெந்து டேஸில் துவங்கப்பட்டிருக்குது. அந்த பட்டிமன்றத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கிற ஐயா ஜேம்ஸ் பாண்டியன் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். எதிரணியில் எங்களுக்காக பேசிட்டு அமர்ந்து போயிருக்க அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்களே சிங்கன்னுங்கிறாங்க, புள்ளின்னுங்கிறாங்க, என்னென்ன சொல்லிக்கிறாங்க, என்னென்ன சொல்லிக்கணும். ஆனால் பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்ன, அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு பேசணும். கிறிஸ்தவர்களை, மக்களை பலப்படுத்துவது இரத்தமாக வார்த்தையா, அதுதான் தலைப்பு. இப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கோம். அதுதான், அவர் தான் கதாநாயகன், அவர் தான் கதாபாத்திரத்துக்கு சொந்தக்காரர். இப்போது அந்த இயேசு கிறிஸ்து யோவான் 1 பார்த்தீங்கன்னா, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து தேவனாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளே வந்தாச்சு. ரத்தமே எங்களுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ நாங்கள் தானே ஜெயிக்க முடியும், நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? ரத்தம் எங்களுக்கு தான், வார்த்தை எங்களுக்கு தான் இருக்குது. அநேக விசுவாசிகளை பார்த்து ரத்தம் சிந்தி இருக்கிற நீ குணப்படுன்னு சொல்லலை. நான் இப்போ சொல்லுகிறேன், உன் விசுவாசமாக இருக்கேன் குணமாகி சொன்னார். வார்த்தையெல்லாம் எல்லோரும் குணமாக்கணும் தவிர ரத்தத்தால் யாரையும் குணமாக்கலை. பிதாவுக்காக அந்த ரத்தம் பரிந்து பேசி கொண்டு இருக்குது, பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. அந்த பேசி கொண்டு இருக்கிற அந்த தன்மையும் வார்த்தை தான். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்தையும் பூமியினும் உண்டாக்கின அந்த தேவ வார்த்தை நம்ம எல்லாம் இப்போ ஆட்கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறது. இதற்காக சிறப்பு பட்டிமன்றமும் அதற்காக பேசிக்கொண்டு, இப்போ ரத்தத்தை குறித்து தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். வார்த்தை தான். வார்த்தை இல்லைன்னா உடனே பண்ண. இப்போ சர்ச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்ட திருச்சபைகள் தான் அநேகம், எல்லாமே சபைகளும். அந்த மீட்கப்பட்ட சபைகளில் ரத்தத்தை குறித்து பேசுகிறாங்க. ஐயா ரத்தத்தை குறித்து பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் எந்த ரத்தம் பேசுகிறீங்க ஐயா? சொல்கிறேன், முடிக்கணும் சொல்கிறேன். ரத்தத்தை குறித்து பேசுகிறாங்க. வார்த்தையை ரத்தத்தை குறித்து பேசுகிறாங்கன்னா வார்த்தை, அந்த வார்த்தை பேசலைன்னா அங்கே ரத்தத்துக்கு தன்மை இல்லை. அதனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தால் பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த வார்த்தை சொன்னால் தான் வேலைப்பட முடியும். சும்மா ரத்தம் 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 சொல்லிட்டு போனால் தெரியாது. அதனால தான் எங்கள் அணி தலைவர் சகோதரி சொன்னாங்க, 7 கிலோமீட்டர் ரத்தம் சிந்தினா அந்த இடத்துல யாரும் மன்னிப்பு பெறலை. சிலுவையில் சிந்தின ரத்தத்தை குறித்து எல்லா சபைகளிலும் பேசுகிறாங்க. வார்த்தை 7 வார்த்தை, நல்லா 7 வார்த்தை. எங்கள் சைடில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள்லாம் அவரே சொல்லிட்டு போயிட்டார். எங்களுக்கு வேலை மிச்சம் கம்மி. இப்படியாக அந்த ரத்தம் மீட்பு கொடுக்கும். வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். இப்போது நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது, எதிரணியில் எல்லாரையும் பலப்படுத்தி கொண்டு இருக்குது ரத்தம் அல்ல, வார்த்தையே. அந்த வார்த்தையில் தான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஒரு கொலைகாரனாக பார்த்தாங்க, ஒரு பயங்கரமான ஆளாக பார்த்தாங்க. ஆனாலும் அவங்கள ஆண்டவர் ஒரு மனுஷனாக பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை கீழே இருந்த எல்லாருக்கும் அந்த வார்த்தை பிரயோஜனமாகி இவ்வளோ பெரிய தெய்வம் நம்மளை மன்னிச்சாருன்னு சொல்லிட்டு அதில் ரசிக்கப்பட்டான்.
அவர் சிலுவையில் தொங்குறத ரத்தத்துலையா தொங்குறாரு. ஆனால் ரத்தத்தில் பார்த்து எவனும் ரசிக்கப்படல, மன்னியும் சொன்னதால் தான் ரசிக்கப்பட்டான். ஆனால் மன்னிப்பு வந்ததால் தான் ரசிக்கப்பட்டான். நான் ரத்தத்தோடு தொங்குறேயா, பார்த்துங்கய்யா, நீங்களாம் ரசிக்கப்பட்டு சொல்லியே மன்னியுன்னாரு. ரெண்டாவது, அந்த இன்றைக்கு நீங்கள் பரதேசி இருப்பான், அப்போ ரத்தம் தொங்கினா இருக்குது. அந்த ரத்தத்தை பார்த்து மன்னிக்கப்படல. இன்றைக்கு என்ன பண்ணுறது, ஒரு கல்லனை திருத்துறதுக்கு வார்த்தை, ஒரு திருடனை திருத்துறதுக்கு வார்த்தை. எல்லாருமே கீழே பார்க்குற ரத்தத்தை தான் பார்க்குறாங்க, யாரும் ரசிக்கப்படலையே. ஆனால் வார்த்தையில் தான் இன்றைக்கி ரசிக்கப்படும். இதோ அவன் தாயின் போது தாயுடைய தன்மையை புரிந்து கொண்டு அந்த தாய்க்கு அந்த இடத்துல ஒரு அன்பு கொடுத்தாரு, அது வார்த்தை. எங்களுடைய நடுவுரையாவுக்கும் வார்த்தை உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், ரத்தமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரத்தம் மட்டும் இருந்தால் அவர் நடுவர் இல்லை, வார்த்தை இருந்தால் தான் நடுவர். அதனால் அதை குறித்து நல்ல தீர்ப்பு சொல்ல பிடிக்கிறேன். பிஷப் ஐயா நல்லா பேசினார். ரத்தம் குணமாக்குறதில்ல, வார்த்தை தான் குணமாக்குறது. இவங்க என்னன்னா, இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டுமே அப்படி தான், அதுதான் உண்மை. சரி, இது இல்லைன்னு வாதிடும்படி, இல்லை ரத்தம்தான் வாதிடும்படி நம்ம இதில் சிமியோன் நடுவர் அவர்களே, இவ்வளோ நேரம் கலகலப்பாக போயின்னு பார்த்தா சைலண்ட்டாக போயின்னு இருக்குது விவாதம். இப்போ சூடு ஏற்றணும், இப்போ விவாதத்தை சூடு ஏற்றினா கொஞ்சம் விவாதமாக போகும். ஏன்னா இப்போ ஐயா சொன்னார், மன்னிக்க ஒரு பாவம் சிலுவையில் வந்து பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னதுமே எல்லா ஜனம் ரசிக்கப்பட்டாங்க. ரசிக்கப்படுத்த 2 பேர் தான், ஒரு கள்ளன், ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவன் தான் இவர் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துன்றாரு, இவர் இன்னொரு கள்ளன். அங்கே பார்த்தா ஐயா பார்த்தா எல்லாமே ரசிக்கப்பட்டாங்க சொல்லிட்டு அவ்வளோ டக்குன்னு. பிதாவே இவர்களை மன்னின்னா அப்போ அவர் சொல்கிறது உண்மைன்னா, மத்திய இது சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்களா, 6ஆம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை 9:6 இல்லை நானே சொல்லிடுறேன். மனுஷகுமாரன் போதும் சிஸ்டர். பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஐயா நடுவர் அவர்களே நல்லா கேட்டுக்குங்க, சொல்லுங்க பாஸ்டர். பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அப்போ அந்த பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டுன்னா முதல் வார்த்தையே பிதாவே இவர்களை மன்னின்னா எல்லா பாவம் மன்னிச்சிருக்கலாம். எதுக்கு ரத்தம் சிந்தணும்? எதுக்கு ரத்தம் சிந்தணும்? இந்த வார்த்தையிலே மொத்த பேரையும் சுகப்படுத்திட்டு போயிட்டுருக்கலாமே, எல்லாரையும் பாவம் நிவர்த்திட்டு போயிடலாம். எதுக்கு ரத்தம் சிந்தணும்? அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நடுவர்களே, வார்த்தை 10 வாட்டி பேசலாம். அந்த வார்த்தை கூட எப்படி தெரியுமா பேசினாரு? ரத்த சிந்தினே தான் பேசினார். ஆணி அடிச்ச பிறகு தான் ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் வார்த்தை வெளியே வந்தது. புரிஞ்சுதுங்களா நடுவர்களே? ரத்த சிந்துதல் தான், ரத்த சிந்தினே தான் அந்த வார்த்தைகளை பேசுகிறார். முதல்ல அந்த வார்த்தை வந்து பேசவில்லை அவர். ரத்த சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்றதை பார்க்குறோம். இவங்க எல்லாம் வார்த்தைன்றாங்க. அப்படின்னு பார்த்தா பழைய ஏற்பாடு ஃபுல்லாக தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளாக உரைச்சாங்க. அது மொத்தம் எங்கே வந்து நிறைவேறிச்சு? சிலுவையில். எப்படி நிறைவேறிச்சு? ரத்தம் சிந்ததுனால நிறைவேறிச்சு. அப்போ வார்த்தை மீட்க வேண்டியதானே? முழு உலகமும் என் பாவத்துக்குள்ளே போச்சு. அப்போ அவர் ஏன் வரணும்? வார்த்தையினாலே மன்னிச்சுட்டு போயிட்டுருக்கலாமே. எதுக்கு சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தணும்? எதுக்கு பாவங்களை மன்னிக்கணும்? அவர் சிலுவையில் வந்து ரத்தம் சிந்ததினால் மாத்திரம்தான் உலகத்தில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன்னா பழைய ஏற்பாடு பிரகாரம் பிரதான ஆசிரியர் பார்த்தினா வருஷத்துக்கு ஒருவரை உள்ளே போவார். அவர் பாவங்களுக்கு அவரே வந்து சுத்திகரிச்சுன்னு வருவார். முழு உலகமும் பாவத்தில் இருக்குது. அப்போ அங்கே வார்த்தை எங்கே? நடுவரவர்களே உங்களை தான் கேட்குறேன், அங்கே எங்கே போச்சு வார்த்தை? வார்த்தை இல்லையே. வார்த்தை இல்லையே. முழு உலகமும் பார்த்தீங்கன்னா பாவத்துக்குள்ளே போச்சு. அப்போ உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறிச்சு நடுவரவர்களே? வார்த்தை இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த ரத்தத்தினால் தான் நிறைவேறிச்சு நடுவரவர்களே. நியாயபூர்வமான அன்பினால் தான் நிறைவேறிச்சு. புரியுதுங்களா? சும்மா வார்த்தைன்னு சொன்னால் எல்லாமே வார்த்தையில் நிறைவேறிடாது. ஐயா அதுக்கப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க, இவர்கள் எங்கள் தாய் எங்கள் சகோதரர்னாங்க. அப்படி இறக்கமாக சொன்னால் எங்கள் தாய் சகோதரன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க சொன்னாங்கல்ல. யாராவது ஒருத்தர் ரசிக்க போட்டாங்க? யாராவது ஒருத்தரும் கிடையாது. யாரும் ஒருத்தரும் கிடையாது. இவங்க தான் தாய் சகோதரன்னா யாரும் ரசிக்கப்படலையே. யாருமே ரசிக்கப்படலையே. யாரும் வந்து மீட் பண்ணி ரத்தத்தினால் மாத்திரம் தான் மீட் உண்டாகுது. எபிரேயர் பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு அது நிருபம் 10:20 பார்த்தீங்கன்னா, சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய்
வார்த்தை இல்லை நடுவர்களே, வார்த்தை இல்லை. சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் நம்மளுக்கு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி ரத்தத்தினால் என்ன பண்ணாராம்? தைரியத்தை உண்டு பண்ணுறாரு. தைரியம் எப்படி வரும்? பலன் தான் வந்துடும். அவ்வளோதான். ரத்தத்தின் மூலமாக நம்ம தைரியத்தை உண்டு பண்ணி பரலோகத்துக்கு குடும்ப நடுவர்களே, வார்த்தையினால் இல்லை, ரத்த சிந்தினால்தான். இந்த ரத்த சிந்தினால்தான் அந்த தைரியம் வந்து வார்த்தை அந்த என்ன பண்ணுறதுன்னா அந்த மார்க்கத்தை, புது மார்க்கத்தை திரைச்சாலை கிழிஞ்சி புது மார்க்கத்தை உண்டு பண்ணுறாரு. ரத்தம் தான் நம்ம பரலோகத்துக்கு கூட்டு போவோம். ரத்தம் தெளிக்கப்படாத யார் பரலோகத்துக்கு போக முடியாது. நடுகிறவரே, இந்த விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். ஆமாம். இப்போ பாண்டியன் ஐயா வந்து வார்த்தையை பற்றி பேசுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையிலும் உங்களை அனைவருக்கும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் கூட இந்த பட்டிமன்றத்தை நடத்துகிற ஐயா அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், எங்களுக்கு நடுவராக இருக்கிற ஐயா இருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அணிகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, எல்லாம் இரத்தத்தை குறித்து பேசினார்கள். நாங்கள் என்ன சொல்லி பேசுகிறோம் என்றால், வார்த்தையை குறித்து நாங்கள் பேச வந்திருக்கிறோம். வார்த்தை தான் பலன்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு தகப்பனுக்கிட்ட போயிட்டு ஒரு பிள்ளையை அடிக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளையை அடிக்கிறாரு, அடிச்சுட்டு மன்னிங்கன்னா மன்னிப்பாரா? எப்படி மன்னிப்பாரு? ஏடா என்னை அடிச்சிய, நான் எப்படா உன்னை மன்னிக்கிறது? நான் எப்படி மன்னிக்கிறது உன்னை? நீ என்னை கன்னத்தில் அடித்த, வாயில் அடித்த, குத்துன, இப்படிலாம் பண்ண, நான் எப்படா உன்னை மன்னிப்பேன் அப்படின்னு என்று அந்த தகப்பன் என்ன சொல்வார்? இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவார். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, எவ்வளோ பாடுகள் பட்டும், அடிகள் பட்டும், நொறுக்கப்பட்டும், அடிக்கப்பட்டும், வேதனைப்பட்டும், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாதை செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன வார்த்தையிலே அவருக்கு எப்படி வந்தது? அவர்களுக்கு பலன் வந்தது. ஆண்டவர் இவ்வளவு தவறு செய்தோம், நம்மளை அடித்தோம், கொன்றோம், குத்தினோம், எல்லாம் செய்தோம், ஆனால் இவர்கள் என்ன பண்றார்? ஆண்டவர் நம்மளை பார்த்து இவர்களை மன்னியும் என்று சொல்லும் போது அந்த வார்த்தை அவனுக்கு என்ன ஆயிற்று? பலப்படுத்தது. இப்படிப்பட்ட பலனை தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நடுவர் அவர்களே, மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வியாதிப்பட்டவன் இருந்தான். ஒரு 4 பேர் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார்கள். இவரை எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த பாடையை என்ன பண்ணிருக்கார்கள்? தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில ஜனம் இருக்கிறது, உள்ள போக முடியல. இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? சரி, மேலே போய் ஓட்டை பிரித்து கீழே இறக்கி இவனுக்கு எப்படியாவது சுகம் கொடுக்கணும், எப்படியாவது பலன் கொடுக்கணும், இவன் எப்படியாவது உயிரோடு எழுப்பணும் என்று சொல்லி அந்த கூரையை பிரித்து என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று விசுவாசம் பண்ணி அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த கூரையை இறக்குறாங்க. அப்போ கூரையை இறக்க பார்க்கும்போது அவர்கள் இறக்கும் போது அந்த மகனை பார்க்குறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை அவனுக்கு என்ன பண்ணுச்சு? பலப்பட்டுச்சு. அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு? அவருக்கு நல்ல பலன் பட்டுச்சு. பாருங்க, ஒரு வார்த்தை தாங்க மனுஷனை பலப்படுத்தும். ஒரு வார்த்தை தான் மனுஷனை என்ன படுத்தும்? சுகப்படுத்தும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது தாங்க எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். தம்பி நீ நல்லா இருப்பப்பா, அண்ணா நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன பண்ணும்? ஐயா எனக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஐயா ஒரு நல்ல வார்த்தையை சொன்னாரு, நான் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அப்போது அப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணுது? நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆமாங்க, வார்த்தை தாங்க முக்கியம். ரத்தம் உருண்டு போயிடுது, உரண்டு போகிறது என்று சொன்னார். ஆனால் அந்த ரத்தம் என்ன பண்ணல? அவர்கள் யாருமே ரட்சிக்கலைங்க. இந்த ஒரு வார்த்தை மட்டும், பிதாவே இவர்கள் மன்னியும் என்று சொல்லும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நாங்கள் கண்டிப்பாக விசுவாசிக்கிறோம். அதனால் இந்த வார்த்தையை பற்றி நாங்கள் தெளிவாய் பேசுகிறோம். வார்த்தை தான் முக்கியம், வார்த்தையே தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியம் என்று நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வார்த்தை தான் முக்கியம். முடிச்சிட்டார். நல்ல செய்தி சொன்னார். அந்த வியாதியில் இருக்கிற மனுஷனை அந்த கூரை இறக்கி கொண்டு வந்து கீழே படுக்க வச்சாங்க. ஆண்டவர் சுகமாக்குவார். ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு வார்த்தை தான் ஒரு மனுஷன் என்ன செய்யுமா? நீ நல்லா இருப்புன்னு சொன்னால் நீ நல்லா இருப்ப. வார்த்தை பலப்படுத்துகிறது ஒரு நல்ல செய்தி. நீ நல்லா இருப்புன்னு சொன்னால் நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி. ஆகவே அவர் சொன்ன வார்த்தையில் அர்த்தம் இருக்குது, கருத்து இருக்குது. அதெல்லாம் இல்லைங்க. ரத்தம் தான் பலப்படுத்தும், ரத்தம் தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கும். இயேசுவின் ரத்தம் தான் எல்லாவற்றுக்கும் மேலானது வாதிடும்படி அருமையான
ரஷின் பால் வாங்க. நடுவர் அவர்களுக்கும் எங்களுடைய அணிகளுக்கும் எதிர்த்தரப்பு அணி தலைவருக்கும் இந்த எங்களுடைய தரப்பு தலைவருக்கும் நான் நன்றியும், நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. நீங்கள் அதை விட நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப உங்களுக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வார்த்தைகளை விட நீங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை எங்களுக்கு பலன் தருதோ இல்லையோ, ஐயாவோட அந்த ரெட்டு கலர் சட்டை எங்களுக்கு ரொம்ப பலம் தருகிறது. ஏன்னா ரத்தத்தின் கலரில் எங்களுக்கு போட்டதுனால அது எங்களுக்கு ரொம்ப பலம் தருகிறது. அதற்காக ஐயா நன்றி உங்களுக்கு. நான் நேராக என்ன பண்ணுறேன், என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பாயிண்ட்டுகளை அருமையான ஒவ்வொரு ஐயாங்களும் அக்காங்களும் சொன்னாங்க. 7 வார்த்தைகளையும் பேசிட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் தேவனுடைய வார்த்தை சமாதானத்தை என்ன பண்ணுறது தருகிறது. ஆனால் இங்கே சொல்லுது, இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது. ஏன்னா இந்த பாவம் உண்டானதுலேருந்தே மனுஷனுக்கு பிரச்சனை தான். வார்த்தை வந்து பலப்படுத்துது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரத்தம் மாத்திரம்தான் மன்னிக்குது. அப்புறம்தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒரு அண்ணனுங்க சொல்லும்போது ஃபஸ்ட்டு போய் ஜெபிக்கும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமாம், ஆனால் 7 வார்த்தையை சொல்லி என்ன பண்ண முடியாது, ஒரு ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட இருந்து போய் சொல்லவே முடியாது. ஆனால் இயேசுவின் ரத்தம் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. ஒரு கடவுள் ரத்தம் சிந்திருக்கிறார், மனுஷனாய் ரத்தம் சிந்திருக்கிறாருன்னும் போதே அவனுக்கு பலன் வந்துடும். அதுதான் அவனுடைய பலன். லைஃப் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு வார்த்தை என்னென்னா, தேவன் சமாதானத்தை என்ன பண்ணுறார், ரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை இருக்கிறார். இப்போ நிறைய போர் நடந்துன்னு இருக்குது, சிலிண்டர் இல்லை, பெட்ரோல் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவின் ரத்தம் சமாதானத்தை தருது. இன்றைக்கி நடக்கிற போருக்கு அவர் அன்றைக்கே ரத்தம் சிந்தனால்தான் இதுக்கும் சமாதானம் அவர் கொடுத்துட்டு போயிட்டார். இன்னொன்று ஒரு இடத்துல சொல்லணும், வார்த்தை தான் சொல்லிட்டு எதிர்த்தரப்பு நிறைய சொன்னாங்க. ஆனால் 33 வருஷம் அவரோட உயிரோடு இருந்தார். 33 வருஷமும் வார்த்தையை பேசாமல் அவர் இல்லவே இல்லை. நம்ம மனுஷங்க நிறைய வார்த்தை பேசலாம், ஆனால் அவர் ஆவிக்குரிய வார்த்தைகள் மட்டும்தான் பேசினார். ஆனால் அவர் அவங்க கூட போன எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரத்தம் சிந்தனதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு வந்தது. அது ஒரு இதில் சொல்லுவாங்க, அவங்க சொன்னது போல் 100% நான் ஒத்துக்கிறேன். வார்த்தை 100% வந்து என்ன பண்ணோம், பலப்படுத்தும். ஆனால் இருங்க ஐயா சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் 33 வருஷம் சொல்லிட்டாரு. ரத்தம் சிந்தனதுக்கப்புறம் அவரோட கேல்குலேஷனே வேறு. 5 2s are 10 தான். ஆனால் 5 2s are 5000. 5 அப்போ 2 மீன் 5000 போல் 100% வார்த்தை. ஆனால் 500% வந்து அவர் ரத்தம் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு புறப்பட போகுது வண்டின்னு சொல்லிட்டு சீர்காழி ஐயா வந்து பாடியிருப்பார். அவர் பாடியிருப்பார், அந்த ட்ரெயினில் போகணுன்னா வார்த்தை இருக்கணும், அதாவது கண்டக்டர் இருக்கணும், ட்ரெயினில் அவர் என்ன டிரைவர் எல்லாமே இருக்கணும். டிக்கெட்டு அவருடைய ரத்தம். அந்த டிக்கெட் இல்லைன்னா அந்த ட்ரெயின்லேயே பிரயாணம் பண்ண முடியாது. அதனால் வார்த்தை முக்கியம், அதை விட ரத்தம் முக்கியம்னு சொல்லிட்டு என்னுடைய வாதத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா. கடைசியில் ட்ரெயின் டிக்கெட்டை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு. நல்ல வேகமாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரி, அதெல்லாம் அவர் ரீல் விடுறாரு. இஸ்ரேல் சமாதானத்துக்காக அன்னைக்கே ரத்தம் செஞ்சிட்டாரு. இந்த ஐயா போட்டுங்கிற சட்டை ரத்தத்தை குறிக்குது. ஆனாலும் அந்த அணியினுடைய பேச்சு வார்த்தைகள் இரத்த சம்பந்தமானது. எப்படி சம்பந்தமானது? ஒரு வசனம் இருக்குது, இரத்த சம்பந்தமான புருஷன் சொல்கிறேன். அதனால் அந்த அணியினர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்டது? இரத்த சம்பந்தமானது. இப்போ நீங்கள் வாங்க, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் இல்லை, வார்த்தை தான் கொஞ்சம் கவனிங்க. வார்த்தை இல்லாத ஒன்றும் இல்லை அப்படின்னு வாதிடும்படி வார்த்தையின் அணித்தலைவர் திரும்ப ஒரு விஷயம் அவருக்கு ஒரு நேரம் கொடுக்குறோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மீண்டுமா இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒன்று தெரியல. சொல்லுங்க, தெரிஞ்ச வச்சோம். சிலுவையில் ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருந்தார். ஆமாம். கிறிஸ்தவர்களை பலப்படுத்தினது அவருடைய இரத்தமா வார்த்தையா? இதன தலைப்பு. ஆமாம். ரட்சிப்பா மீட்பா அது தலைப்பு இல்லையே. இல்லையே. ஆமாம். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பலப்படுத்துச்சான்றதை பேசவே இல்லை. உண்மைதான்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாரையும் ரட்சித்தது, மீட்டு கொண்டது உண்மைதான். என்னையும் மீட்டு கொண்டது, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் மீட்டு கொண்டது, இங்கே இருக்கிற எல்லாரையும் மீட்டு கொண்டது. பார்த்தீங்கன்னா நடுவர் இருக்கார் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் சப்போர்ட்டு. எல்லா சப்போர்ட்டும் எங்கன்னா ரத்தத்துக்கு தான் போகுது. அங்கே தான் கண்ணோக்கமாக இருக்கிறார். நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ரத்தமும் வீணாகலையா, வார்த்தையும் வீணாகலையா. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு நடுவர். இங்கே இருக்கிற 4 பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல, எங்களை பற்றி சொன்னாங்க. 2வது பேசின அருமையான ரெவரண்டையா சொன்னார், சிலுவையில் உள்ள வார்த்தைகளை பற்றி இவர்கள் பேசவே இல்லை. நான் சொன்னேன், கல்வன் சிலுவையிலே தொங்கும்போது அழகாக சொன்னார், நாமளோ குற்றத்தை செஞ்சோம், அந்த அடியை வாங்கிட்டு இருக்கிறோம், இவரோ ஒரு குற்றமும் அறியல. நான் சொன்னேன், ஐயா சொல்லிட்டாரு, ஒருத்தரும் அதை பற்றி பேசவே இல்லை. நடுவர் அவர்களே, இவங்க எத்தனை பேரையா பேசினாங்க? 4 பேர்ல எத்தனை பேர் சிலுவையை குறித்து பேசினாங்க? ரத்தத்தை குறித்து தான் பேசிக்கிறோம். சிலுவையை குறித்து பேசினார்களா? இங்க என்ன நடுவர் அவர்களே தலைப்பு? சிலுவையில் இயேசு கிறிஸ்து அங்கே தொங்கும் போது எங்க வசனத்தை சொன்னாங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. ரத்தம் சிந்தினார், ரத்தம் மீட்டு கொண்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கும். இங்க அதை பத்தி பேச வரல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பலப்படுத்துமா, வார்த்தை பலப்படுத்துமா? நடுவர் அவர்களே, நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ரத்தம் மீட்டுக் கொள்ளும், ரத்தம் ரட்சித்துக் கொள்ளும், பாவத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ளும், வார்த்தை பலப்படுத்தும். அருமையான ஐயா சொன்னார், தலைவர் அவர்கள் சொன்னாங்க, அதாவது நீங்கள் இப்போ பேசணும்னா ஜீவன் வேணும், அந்த ஜீவன் வேணும்னா ரத்தம் வேணும் அப்படின்னு அருமையான எதிரணி தலைவர் பேசினாருங்க. ஐயா நான் சொல்கிறேன், செத்து போய் 4 நாளாச்சு, நாரி போன சரீரம், அந்த நாரி போன சரீரத்தை இயேசு கிறிஸ்து சொல்ற, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. அங்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொடுத்தது, ஜீவனை கொடுத்தது. அவரே சொல்லிட்டாரு. சோத்திரம். எங்கேயுமே ஒரு இடத்துலையும் அங்கே சிலுவையை குறித்து பேசுகிறோம், நாங்களாட்டு சிலுவையை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம், பாருங்கள், அந்த தாய் எவ்வளோ துக்கத்தோடு இருந்திருப்பான், எவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பான். ஐயோ என் மகன் அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி எவ்வளோ துக்கித்து கொண்டிருப்பான். அங்கே ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, இதோ உன் மகன். அந்த தாயை தனிமையாக விட்டுட்டு போக மனமில்லாதபடி அங்கே சொல்கிறார், இதோ உன் மகன் என்று சொல்லி அந்த தாயை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவரே சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் மீட்க முடியும், உண்மைதான். உலகத்தை மீட்டார், உண்மைதான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தான் ஜீவன், உண்மைதான். நம்ம என்னத்தை பேச வந்திருக்கிறோம்? பலப்படுத்துமா படுத்தாத? ரத்தம் மீட்கு தான், ரத்தம் ரட்சிப்பு தான். அங்கதான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை மன்னிக்கும். அவர் மன்னிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் ஒரு மனுஷனை பலப்படுத்துறது வார்த்தை. பாருங்க, வார்த்தை பலப்படுத்தும். அவங்களே சொல்லிட்டாங்க, வார்த்தை பலப்படுத்தும். கெர்சமேன் தோட்டத்திலேருந்து ரத்தத்தை சிந்தினாரு, அவரே சொல்லிட்டாரு. அது என்ன செய்யும்? மீட்பை கொடுத்தது, சமாதானத்தை கொடுத்தது, பரிசுத்தத்தை கொடுத்தது. உண்மைதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்பை கொடுக்கும், பரிசுத்தத்தை கொடுக்கும். உண்மைதான். நம்ம பேச வந்திருக்கிற தலைப்பு பலப்படுத்துகிறதா? அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அதே போல் 3வது நபர் அழகாக பேசினாங்க. ஆமாம், மன்னிக்க அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு மன்னிக்க அதிகாரம் உண்டு. ரயிலில் பயணிக்க அவர் சொல்கிறாரு, என்னுடைய நாமமின்றி இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் ஒருவன் வரான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். வரான். ட்ரெயினில் போகிறதுக்கு இயேசுனுடைய உறுதுணையெல்லாம் போக முடியாது. பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போகணுன்னா இயேசு நமக்கு வேணும். அது முக்கியம் இல்லை, ஆண்டோடைய வார்த்தை தான் முக்கியம்.
அங்க 12 வருஷம் பெரும்பாடுகளை அனுபவித்த இந்த ஸ்திரியை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வார்த்தை வார்த்தை மரித்து போன அந்த ஸ்தோத்திரம் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினது வார்த்தை. அவ கண்ணீரோடு இருக்கிறா. ஐயோ நான் என்ன செய்வேன், என் கணவரும் போயிட்டாரு, என் மகனும் போயிட்டான். அங்க இயேசு வந்தாரு, அப்படியே தொட்டாரு, எழுந்தான். வார்த்தை தான். அதனால நடுவர் அவர்களே, ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறது வார்த்தை என்று நான் என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். முடிவாக இரத்தமேன்ற அணித்தலைவர் இந்த பட்டிமன்றத்துடைய நிறைவு செய்தியை கொண்டு வருவார். இவ்வளவு நேரம் மிகவும் விறுவிறுப்பாக இந்த பட்டிமன்றம் சென்று கொண்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். நான்காவது பேசின ஐயா சொன்ன மாதிரி நாங்களும் நம்புகிறோம். நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். முதல்ல இந்த இரத்தத்தை குறித்ததான முக்கியத்துவத்தின் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அக்கா அவங்க சொல்கிறாங்க 6 கிலோமீட்டரு வரைக்கும் பிலாத்தின் வீட்டிலேருந்து கொல்கதா வரைக்கும் ரத்தம் சிந்தினாருன்னு நான் சொன்னேன். 7 கிலோமீட்டர், 7 to 6 கிலோமீட்டர்ஸ் லிட்ரலி. தட் இஸ் நோ பாயிண்ட், கரெக்டான ஒரு 6லிருந்து 7 கிலோமீட்டர் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா, அந்த தெருவில் சிந்தப்பட்ட ரத்தம் ரட்சித்ததா? ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு இடியே இறக்குன மாதிரி இருந்தது. ஐயா சொல்கிறாரு சிலுவையிலேயா? அண்ணே நீங்கள் தான். ஐயா சொல்கிறாரு அவர் ரொம்ப நேரம் சிந்திக்கிட்டு தான் இருந்தார். அண்ணன் தலைவர் அண்ணன் சொல்கிறாரு சிலுவையிலே தொங்கிக்கிட்டே இருந்தார். சிலுவை குறித்து பேசுறியா? டாப்பிக்கே சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தமும் வார்த்தையும் தான் ஐயா, பேசப்பட்ட வார்த்தையும் தான் ஐயா. சிலுவையிலே பேசப்பட்ட வார்த்தை ஐயா சொன்ன மாதிரி அது எங்களை பலப்படுத்துது. ஓகே, டாபிக்குள்ளே வரல. ஐயா சொன்ன மாதிரி அந்த சொஸ்தமாக்குனது சிலுவையின் மேடையில் தான். கரெக்டா? அங்கே தான். சரிங்களா? அங்கே தான் நடந்தது. அண்ணன் சொன்ன மாதிரி லாசருவே வெளியே வான்னு சொன்னது சிலுவையில் தான். கரெக்டு, சிலுவையில் தான். கொல்கதாவில் மட்டும் தான் நடந்தது. கொல்கதாவில் நடந்தது என்னையா? ரத்தத்தின் மகிமை என்னையா? ரத்தத்தின் மேன்மை என்ன? ஒரே தரம் சிந்தப்பட்ட, ஒவ்வொரு முறையும் இல்லை, ஒரே தரம் சிந்தப்பட்ட ரத்தம் தான் உங்களை ஒட்டுமொத்தமாக இரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினது. வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்குது சரிங்களா? 19வது அதிகாரம் 13வது வசனம். இரத்தத்திலே தேய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. வார்த்தையிலே அவர் பல பேசிட்டாரு. வெளியே வான்னா வெளியே வருவான். அவர் தான் அந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சம் தரித்தது, அந்த வார்த்தை ஏன் இரத்தத்தை சிந்தினது? வார்த்தையே பேசிவிட்டு செல்ல வேண்டியதானே? நியாயப்பிரமாணம் ஒருமுறை, உலக வரலாற்றிலேயே ஒரு காரியம் நடந்தது. நியாயப்பிரமாணம் ஒருமுறை, பாவம் ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் காலம் ரிவேர்ஸில் செல்லலை, காலம் முன்னோக்கி தான் செல்லும். பாவம் ரிவேர்ஸில் சென்றது. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கப்புறம் ரிவேர்ஸ் சைக்காலஜி, ரிவேர்ஸில் போய் ஆதாம் செஞ்ச பாவம் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாக வரைக்கும் பாவமாக எண்ணப்படவில்லை. ஆதாம் செஞ்ச பாவம் நியாயப்பிரமாணம் வந்ததுக்கப்புறம் பாவமாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் முதல் மனிதனாகிய ஆதாம் துவங்கி கடைசி மனுஷனாகிய உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் முடிவு பரியந்தம் அவனை ரட்சிப்புள்ளாக நடத்தவும் பலப்படுத்தவும் அவன் ஆண்டவருடைய பிள்ளை என்று அவரிடத்தில் பிதாவினிடத்தில் இழந்தவனை மீட்டு கொண்டு வந்து சேர்த்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. ரத்தம் ரட்சிக்கல, தெருவில் போகும் இந்த ரத்தம் ரட்சிக்கல, சிலுவையில் வந்த ரத்தம் ரட்சிக்கல. என்னையா இது? கேட்குறவங்க பார்க்குறவங்கெல்லாம் பாஸ்டர்ஸ் எல்லாம் கொந்தளிச்சு ரத்த கொதிப்பே வந்துடும் எல்லாருக்கும். ரத்தம் தாயா மீட்டுது, அந்த ரத்தம் தாயா ரட்சிப்பை உண்டாக்கினது, அந்த ரத்தம் தான் ஒருவனுக்கு பலனாக இருந்தது, அந்த ரத்தம் தான் பாதுகாப்பாக இருந்தது, அந்த ரத்தம் தான் ரட்சிப்பை உண்டாக்கினது. நீங்கள் சொல்லுங்கள், எபிரேயர் 13:12 கூட ரத்தத்தை சிந்தப்பட்ட ரத்தம், இந்த ரத்தம் தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, தோலும் சாம்பலுமான மனுஷன் ஐயா நான், எது என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினது? இந்த மனுஷனை பலப்படுத்துகிறதும் திடப்படுத்துகிறதும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அவருடைய ரத்தத்தை கொண்டு பிதாவினிடத்தில் மீட்பின் திட்டம்
இது என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பாவ மன்னிப்பு இல்லாமல் தேவனிடத்தில் உங்களுக்கு இடம் இல்லை. தேவனிடத்தில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகி, அந்த பாவ மன்னிப்பு உண்டாதனால தான் நீ பரிசுத்தவானாக்கப்பட்டு, பலப்படுத்தப்பட்டு, திடப்படுத்தப்பட்டு ரத்தம் தான் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த ரத்தம் இல்லாமல் ஒன்றுமே இல்லையா. நான் கடைசியாக சொல்லிக்கூட விரும்புகிறேன், ஆபேலின் ரத்தம் நியாயத்தை கேட்டது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ நமக்கு ஒட்டுமொத்த மீட்பையும் தந்தது. 1 John 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தையும் நீக்கி நமக்கு. சரி, நான் ஒன்று கடைசியாக சொல்கிறேன். நடுவர் அவர்களே, இயேசு நமக்காய் ரத்தத்தை கொண்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நடுவர் அவர்களே, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து பிதா ஆதாம் துவங்கி எல்லா தீர்க்கதரிசிகள் வரைக்கும், எல்லா சுவிசேஷகர்களும், எல்லா மனுஷர்களையும், சகல மனுஷனையும் சீசராக்கி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இந்த ரத்தத்தின் அடையாளத்தை அவனுக்கு போட்டு அவனை என் பக்கம் திருப்பின்னு வந்துரு. இதெல்லாம் எங்கிருந்து துவங்கினது? ஐயா சொன்னார், 2 கலர்களில். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். 2 கலர்கள் பரதேசில் இருப்பாங்க. 2 கலர்கள் மட்டுமா உலகத்தில் இருக்கிறாங்க? இந்த ரத்தம் 2 கலர் மாத்திரம் இல்லையா, இன்றைக்கி இருக்க திருட்டு பசங்க மொத்த பேரையும் ரச்சத்து தான். எல்லாரையும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவியையும் மீட்பின் திட்டமே இதுதான். இதுக்காகத்தான் அவர் வந்தார். இதுக்காகத்தான் மனுஷனாய் வந்தார். மாம்சம் தரித்தார், மாம்சத்தில் அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். இதுதான் உலகத்தின் மீட்பின் திட்டமே. பிதாவினிடத்தில் சொல்லி இங்கே வந்ததுக்கு ஒரே ரீசன், நான் போகிறேன். என் பிள்ளைங்களை வார்த்தையை சொல்லி பார்த்தேன், இதுங்க கேட்கவே மாட்டுது. நான் ரத்தத்தை சிந்தியாவது நீங்கள் கொடுத்த நியாய தீர்ப்பை நான் நிறைவேற்றுறேன். அங்கே போய் நியாய தீர்ப்பை அவர் கெடுக்க வரல, அதை நிறைவேற்றவே வருகிறேன். எப்படி நிறைவேற்றேன்? என்னை அடிக்கட்டும், கிழிக்கட்டும், உண்மை நேராக பார்க்கட்டும், திரைச்சீலா 2ஆய் கிழிக்கப்படட்டும், ரத்தம் சிந்தப்பட்டுட்டோம், அதில் மீட்பு உண்டாகட்டும். இந்த ரத்தத்தினாலே அன்றி வேறு ஒன்றினாலும் மீட்பும் உண்டாகவில்லை. ரத்தத்தினாலே அன்றி வேறு ஒன்றிலும் பலப்படுத்துதல் உண்டாகவில்லை. ரத்தத்தினாலே அன்றி வேறு ஒன்றினாலும் பிதாவினிடத்தில் நாம் சேர முடியாது. அதனால தான் இவர் எல்லாம் வெண்மை ட்ரெஸ் போட்டுன்னு சுற்றி இருக்கும்போது கூட ரத்தம் தேய்க்கப்பட்ட ட்ரெஸ்ஸோடு சுற்றி நின்றார். அந்த ரத்தம் தாயா உங்களையும் பாதுகாக்கும். நடுவர் அவர்களே, எங்களுக்காக தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அருமையான வார்த்தைகள், முடிக்கிறது நல்லா முடிச்சிட்டாரு. அவர் தரப்பில் அவர் சரியாக பேசிட்டார். பட்டிமன்றம் ரொம்ப நல்லா நடந்திருக்குது. அவரவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வார்த்தைகளை தெளிவாக சொல்லிக்கிறாங்க. அதனால் நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன். தீர்ப்பு பாருங்கள், பொதுவாக ஒரு தலைப்புன்னாவே அது 2மே பொருத்தமான தீர்ப்பாக தான் இருக்கும். எப்போவுமே எந்த காரியம், எந்த பட்டிமன்ற தலைப்பு சொன்னாலும் 2மே அதுக்கு பொருத்தமான தீர்ப்பாக தான் இருக்கும். பலப்படுத்துகிறது வார்த்தையா ரத்தமா? கர்த்தருக்கு ரத்தத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசினது, இரத்தத்தில் ஜீவன் இருக்குது, இரத்தமே பாவ நிவாரண பலி. இரத்தம் சிந்து இல்லாமல் என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தம்முடைய சுய இரத்தத்தினால சபையை சம்பாதித்து கொண்டார். இது இரத்தத்தினுடைய காரியங்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ரத்தம் இருக்குது. ஆண்டு ரத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த ரத்தம் போயிடுச்சுன்னா ஜீவன் போயிடும். நமக்கும் ஜீவன் போயிடும், எல்லாருக்கும் ஜீவன். மிருகம் எல்லாருக்குமே ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. ஆக இந்த இரத்தத்தின் தன்மைகள், மேன்மைகள் இந்த காரியம். அடுத்த வார்த்தைக்கு நாம் வருவோம். வார்த்தையில் நாம் பார்க்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, யோவான் 1:1. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், 1:14. அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே வந்திருக்கு. இயேசு வார்த்தையாக வந்தார். கர்த்தருக்கு வார்த்தை பிதா உருவு கொடுத்து அவர் மனுஷனாக மாற்றி, அந்த மனுஷனுக்குள்ளே எல்லாம் நமக்குள்ளே என்னென்ன இருக்குது அதெல்லாம் இயேசுக்குள்ளே இருந்தது. சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள், அது எல்லாத்தையும் இந்த அணி சொல்லலை, இந்த அணி சொல்லிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. ஆக அந்த 7 வார்த்தைகள் அது மட்டும் இல்லை, அவர் எவ்வளோ வார்த்தைகளை சொல்லியிருப்பார். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சில இதில் நம்ம காமெடியாக பேசுகிறோம், நல்லது ஜாலியாக பேசுறது. ஆனால் இது அவர் பாடுபட்ட, அவர் சிலுவையில் தொங்கும்போது சொன்ன வார்த்தையெல்லாம்
நம்மால் ஏற்றுக்கவே முடியாது வார்த்தைகள். அவர் பட்ட பாடுகள், அவர் சிந்தின ரத்தம். நம்ம கையில் ஒரு சின்ன காயம் இருந்தால் கூட நம்மால் என்ன செய்ய முடியல, நம்ம சமாளிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பாடுகளை பட்டார், வேதனைப்பட்டார். மத்தேயுவில் சொல்லும்போது, நான் சொன்ன வார்த்தையின்படி வீடு எவன் கட்டுறானோ அவன் கண்மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம தீர்ப்புக்கு வரும். வார்த்தை, இரத்தம். இந்த வார்த்தையும் இரத்தமும் இயேசுனுடைய சரீரத்துக்குள்ளே இருந்தது. வார்த்தை வந்தது, இரத்தமும் வந்தது. இது ரெண்டும் பிரிக்க முடியாது. ஒரு கிறிஸ்துவ விசுவாசி சத்தியத்தில் பலப்பட வேண்டுமானால் வார்த்தையும் இரத்தமும் அவனுக்கு உறுதுணையாக இருக்கும், அவனை தாங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு விசுவாசி சத்தியத்தில் வளர வேண்டுமானால், கிறிஸ்துக்குள்ளே வளர வேண்டுமானால் அவனுக்கு உதவி செய்யக்கூடியது எதுன்னு சொன்னால் வார்த்தையும், இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையும், இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம்னு சொல்லி நான் தீர்ப்பு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த பட்டிமன்றத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். டாக்டர் பெனட் செல்வின் அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஜாய் டிவி வழியாக உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து கோடிக்கணக்கான தமிழ் நெஞ்சங்கள் பார்த்து இந்த வசனத்தின் வழியாக தொடர்ந்து பலப்பட, ஆசீர்வதிக்கப்பட, பரிசுத்தமாக்கப்பட, ரட்சிக்கப்பட ஆண்டவர் அற்புதம் செய்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை இன்னும் தியானிக்கணும், இன்னும் யோசிக்கணும், சிந்திக்கணும் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தின் வழியாக உடைய வார்த்தைகளை ஆண்டவரே உலகுக்கு சொல்ல தேவன் தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். காரணமாயிருக்கிற ஜாய் டிவி ஆசீர்வதிக்கப்படுவதாக, மேலும் மேலும் பெருகுவதாக. ஆண்டவரே, பேசின உடைய தாசர்கள், ஊழியக்காரர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஊழியத்திலே பெருகுவார்களாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.